2019 நடந்த ஒரு பிரம்மாண்ட திருமணம். அந்த திருமணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மின்சார கட்டணம் மட்டுமே மொத்தம் 2.68 மில்லியன் ரூபாய். ஆனா அந்த தொகை செலுத்தப்படலையா? அப்படி இல்லைன்னா ஏற்கனவே செலுத்தப்பட்டிருக்கா? இது ஒரு சாதாரண மின்சார கட்டண விவகாரம் மட்டுமே கிடையாது. இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம். சட்டத்துக்கு முன்னாடி சமத்துவம், பொதுமக்களோட உரிமைகள், இது எல்லாத்தையுமே கேள்விக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு வழக்கா இந்த விவகாரம் இப்போ மாறி இருக்கு. இலங்கையோட உயர் நீதிமன்றம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போறதா உத்தரவிட்டிருக்கு. இந்த வழக்கோட முழுமையான பின்னணி என்ன, இது எதுக்கு இப்போ மறுபடியும் தேசிய அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் திகதியிலிருந்து 15ஆம் திகதி வரைக்கும் இப்போ பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய 2029ஆம் ஆண்டுல ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷவோட திருமண விழா ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தோட வீரகட்டியில இருக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட வீட்டுல பிரம்மாண்டமா நடக்குது. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், வெளிநாட்டு விருந்தினர்கள் அப்படின்னு பல முக்கியமான பிரமுகர்கள் இந்த விழால கலந்துகிட்டதா அப்போ ஊடகங்கள்லயும் செய்திகள் வெளியாகி இருந்தது. இவ்வளவு பெரிய விழாவுக்கு அதிக அளவு மின்சாரமும் தேவைப்பட்டது. அதனால இந்த விழா நடந்த இடத்துக்கும் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மேலதிக மின்சார வசதிகள், அது மட்டும் இல்லாம இந்த பாதுகாப்பு விளக்குகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த டிவி ஜானக பாதுகாப்பு காரணங்களுக்காக மேலதிக மின்சாரம் வழங்கணும் அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட கோரிக்கை வைத்திருக்கதாகவும் மனுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த விழாவுக்கு தேவையான மின்சார வசதிகளை வழங்கணும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்துக்கான மொத்த கட்டணம் கிட்டத்தட்ட 26,82,000 ரூபாய். இந்த தொகை இப்போ வரைக்குமே இலங்கை மின்சார சபைக்கு செலுத்தப்படல அப்படிங்கிறது தான் இந்த சட்ட பிரச்சனை ஆரம்பமாகி இருக்கு. மனுதாரர் சார்பில் இருந்து முன்வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு சின்ன ஒரு தொகை நிலுவையில இருந்தா கூட அவங்களுடைய வீட்டுல மின்சாரம் துண்டிக்கப்படுது. ஆனா இவ்வளவு பெரிய தொகை நிலுவையில இருந்தாலும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் இவங்களுக்கு எதிராக எடுக்கப்படல அப்படிங்கிறது தான். இந்த விவகாரத்தை அடிப்படையா வச்சு சட்டத்தரணி விஜயகுமார் உயர் நீதிமன்றத்துல அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டண வசூல் செய்யாம விட்டிருக்காங்க. அதையும் தாண்டி அரசியல் செல்வாக்கு காரணமா விசேட சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த விஷயங்கள் அரசியல் அமைப்புல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படிங்கிற கொள்கையை மீறுது அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய நடைமுறைகள் இந்த வழக்குல பின்பற்றப்படல. மனுதாரர் தன்னோட சொந்த அனுபவத்தையும் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு. மனுதாரரோட வீட்டுல வெறுமனே 7,390 ரூபாய் மின்சார கட்டணம் நிலுவையில இருந்த ஒரு சந்தர்ப்பத்துல தன்னோட மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது அப்படின்னும், ஆனா கிட்டத்தட்ட 2.68 மில்லியன் விவகாரத்துல அப்படியான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படல அப்படிங்கிறதையும் நீதிமன்றத்தில் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. இந்த மனு அண்மையில உயர் நீதிமன்ற நீதிபதிகளான AHMD நவாஸ், அது மட்டும் இல்லாம சம்பத் அபேகோன் ஆகியோர் முன்னிலையில விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு புதிய சட்ட ரீதியான விஷயமும் எழுப்பப்பட்டிருக்கு. இலங்கை மின்சார சபை இப்போ மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அதற்கு பதிலா புதிய வாரிசு நிறுவனத்தை எதிர் மனுதாரரா பெயரிட நீதிமன்றம் மனுதாரருக்கு அனுமதி வழங்கியிருக்கு. அதுக்கப்புறமா இந்த வழக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் பேசு பொருளாகி இருக்கக்கூடிய இந்த விவகாரத்துல இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தன்னோட மரணத்துக்கு முன்னாடி ஊடகங்கள் கிட்ட கருத்தை தெரிவிக்கும் போது நாமல் ராஜபக்ஷவோட திருமணத்துக்கான மின்சார கட்டணங்கள் ஏற்கனவே செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா அந்த கட்டணம் எப்போ செலுத்தப்பட்டது,
அதை யாரு செலுத்தி இருக்காங்க, அதுக்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் என்ன அப்படிங்கிற தொடர்பான கேள்விகள் நீதிமன்றத்துல இதுவரைக்கும் இறுதியா முடிவு செய்யப்படல. இந்த ஒரு காரணத்தினால இந்த விவகாரம் இப்போ வரைக்கும் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. இந்த வழக்கு வெறுமனே மின்சார கட்டணம் செலுத்தாததை பத்தி மட்டும் கிடையாது. இதுல மிக முக்கியமான 3 கேள்விகள் இருக்கு. முதலாவது கேள்வி, அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரே சட்டம் தான் இயங்கிக்கிட்டு இருக்கா? இரண்டாவது கேள்வி, அரச நிறுவனங்கள் அரசியல் அழுத்தங்கள் இல்லாம சுயாதீனமா செயல்படுதா? மூன்றாவது கேள்வி, அரசு வழங்கல் அப்படி இல்லைன்னா பொது சொத்துக்களை பயன்படுத்தும் போது அதுல வெளிப்படைத்தன்மை இருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இந்த வழக்கு மூலமா எதிர்காலத்துல முக்கியமான முன்னுதாரணமா அமையும். டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெற போற வழக்கு விசாரணையில என்ன நடக்கும்? நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்க போகுது? இந்த வழக்கு இலங்கையோட சட்ட மற்றும் அரசியல்ல ஒரு புதிய திருப்பமா மாறப்போகுதா? அப்படி இல்லைன்னா இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகுதா? இப்படியான தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில தான் நாமல் ராஜபக்ஷ இப்போ அண்மையில ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்காரு. எங்களை மட்டுமே சிறையில அடைச்சிட்டு 20-30 வருடங்களுக்கு ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ வரைக்கும் இந்த நாமல் ராஜபக்ஷ தரப்புல இருந்து அரசாங்கத்துக்கு எதிரான இந்த மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்படியான பின்னணியில இந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த வழக்கு விசாரணையில என்ன நடக்க போகுது? நீதிமன்றம் என்ன மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிக்க போகுது? இந்த வழக்கு இலங்கையோட சட்ட மற்றும் அரசியல்ல ஒரு புதிய திருப்பமா இருக்க போகுதா? அப்படி இல்லைன்னா இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகுதா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க காத்திருக்கோம். இந்த சம்பவம் தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.